Isonapse, the imaginary line connecting the places having equal amount of cloudiness. Clouds and its types. Clouds are tiny water droplets suspended in the air formed due to the condensation. மேகங்கள் என்பவை சிறிய நீர்த்துளிகள் காற்றில் நீர் சுருங்குதல் காரணமாக உருவாக்கப்பட்டவை ஆகும். The clouds can be classified based on their form, height and appearance as follows. மேகங்கள் அதன் உயரம், தோற்றம் ஆகியவற்றை பொறுத்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகின்றன. High clouds, உயர் மேகங்கள், mainly cirrus which are featherly formed 6 km above the ground. முக்கியமாக இவை சிரஸ் வகை மேகங்களை 6 கிலோமீட்டர் உயரத்தில் தோற்றமாக கொண்டிருக்கின்றன. Cirrus, this looks fibrous and appears as wisps caught in the blue sky. It indicates fair weather and gives brilliant sunset. சிரஸ் வகை மேகங்கள் இவை நார் போன்று தோற்றமளிக்கும் மற்றும் பஞ்சு நீலவானத்தில் ஒரு பஞ்சு போல தோற்றமளிக்கும். It indicates fair weather and gives brilliant sunset. இது ஒரு அழகான காலநிலையையும் வெளிச்சமான சூரிய தோற்றத்தையும் கொண்டிருக்கிறது. Cirrocumulus. This appears as white globular masses forming a mackerel sky. இவை வெள்ளை நிறைகளை கொண்டிருக்கின்றன. Cirrostratus. This resembles a thin white sheet. The sky looks milky and the sun and moon shines through these clouds and form a halo. Cirrostratus. இது ஒரு வெள்ளை தாளை ஒத்திருக்கிறது. இது பால்வழி மற்றும் சூரியன் மற்றும் சந்திரனின் பிரகாசத்தினால் ஹாலோ போன்று தோற்றமளிக்கிறது. Middle clouds, mainly alto clouds at 2 km to 6 km above the ground. இவை பெரும்பாலும் 2 km முதல் 6 km வரை காணப்படுகின்றன. Altocumulus. These are woolly, pumpy clouds arranged in layers appearing like waves in the blue sky. இவை பஞ்சாகவும் துள்ளும் மேகங்களாகவும் அடுக்கடுக்காக அலைகளை போன்று நீலவானத்தில் காட்சியளிக்கின்றன. இவை நல்ல காலநிலையை குறிக்கின்றன. Altostratus. These are denser and have watery look. Altostratus. இவை அடர்த்தியாகவும் தண்ணீரை போன்றும் காணப்படும். Low clouds. தாழ் மேகங்கள், mainly stratus or sheet clouds below 2 km height. இவை முக்கியமாக 2 கிலோமீட்டருக்கு கீழே காணப்படும். Stratocumulus. This is rough and pumpy clouds with wavy structure. இவை எளிய மற்றும் அலை போன்று தோற்றமளிக்கும் மேகங்களாகும். Stratus. This is very low cloud, uniformly grey and thick, appears like highland fog. It brings dull weather and light drizzle. It reduces the visibility and is a hindrance to the air transportation. Stratus. இவை குறைந்த மேகங்களையும் ஒரே பழுப்பு போன்ற மற்றும் அடர்த்தியான உயர்நிலங்களில் புகை போன்று தோற்றமளிக்கும். இவை மோசமான காலநிலையும் ஒளித்தன்மையுடனும் காணப்படும். இவை தோற்றத்தை மங்கலாக்குகின்றன. காற்று கடத்தலுக்கு ஒரு மறைத்தல் காரணியாக செயல்படுகின்றன. Nimbostratus. This is a dark, dull cloud, clearly layered as it brings rain, snow and sleet, and it is called as rainy cloud. Nimbostratus. இவை கார் மேகங்களாகும். வலிமையற்ற மேகங்களை போன்று அடுக்குகள் தெளிவாக இவை மழையை கொடுப்பதால் பனி
மற்றும் பனி ஆலங்கட்டி போன்று இவை மலை மேகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்சஸ், சைக்ளோன் அண்ட் ஆன்டிசைக்ளோன், சூறாவளி மற்றும் எதிர் சூறாவளி. The atmospheric disturbances which involve a closed circulation of air around a low pressure at the center and high pressure at periphery, rotating anti-clockwise in northern hemisphere and clockwise in southern hemisphere is called cyclones. சூறாவளிகள் என்பவை வளிமண்டலத்தில் ஏற்படும் மூடிய சுற்றில் மையத்தில் குறைந்த அழுத்தமும் வெளிப்பகுதியில் அதிக அழுத்தமும் காணப்படுவதாகவும், இவை வடக்கு அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தெற்கு அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் சுழல்கின்றன. இவைகளே சூறாவளியாகும். Cyclones may be classified into two types based on latitude of its origin. அச்சங்களின் தோற்றத்தை பொறுத்து சூறாவளிகள் இரண்டு வகைப்படும். அவை டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன், வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம். வெப்பமண்டல சூறாவளி, துணை வெப்பமண்டல சூறாவளி ஆகியனவாகும். எதிர் சூறாவளி, ஆன்டிசைக்ளோன்ஸ். Anticyclone is a valve wind system in which high pressure area at the center and surrounded by low pressure at periphery, rotating clockwise in northern hemisphere and anti-clockwise in southern hemisphere. அதாவது எதிர் சூறாவளினா என்னன்னா, மத்தியில் அதிக அழுத்தமும் அப்படியே சூறாவளிக்கு ஆப்போசிட். அங்கே மத்தியில் குறைந்த அழுத்தம், இங்கே மத்தியில் அதிக அழுத்தம், வெளியே வந்து குறைவு அழுத்தம். ஸோ ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷருக்கு வந்து காற்று மூவ் ஆகும். வட அரைக்கோளத்தில் இது எதிர்கடிகார சுழற்சியிலும், தென் அரைக்கோளத்தில் வட அரைக்கோளத்தில் வந்து கடிகார சுழற்சியிலும், தென் அரைக்கோளத்தில் எதிர்கடிகார சுழற்சியிலும் காணப்படுது. இதை தான் வந்து நம்ம எதிர் சூறாவளிகள் என்கிறோம். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த வேல் விண்ட் சிஸ்டம்ஸ். உலகத்தில் ஏற்படக்கூடிய உலக சுழல் காற்று அமைப்பில் இதுதான் வந்து ரொம்ப பெருசு. Normally they are associated with high pressure belts of subtropical and polar region. ஜெனரலாக வந்து இது அழுத்தப்பட்டைகள், மிக அதிக அழுத்தப்பட்டைகள் மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ மண்டலங்களில் வந்து காணப்படுது. Anticyclones are classified as warm core and cold core based on the temperature, which are resulted in aridity and cold waves respectively. அதோட வெப்பநிலையை பொறுத்து அதை ரெண்டு வகைப்படுத்தணும். எதிர் சூறாவளிகளை வெப்ப மையம் மற்றும் குளிர் மையம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறோம். இதுதான் சைக்ளோனுக்கும் ஆன்டி சைக்ளோனுக்குள்ள டிஃபரன்ஸ். ஏசியன் மான்சூன், ஆசிய பருவக்காற்று. The Asian monsoon system is divided into two components based on season it flows. ஆசிய பருவக்காற்று அது வீசும் பருவங்களுக்கேற்ப இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. The presence of high temperature with low pressure in the Lake Baikal region and low temperature with high pressure in the Aleutian Islands region, leading to flow of wind from Pacific Ocean to interior part of Asia during summer is called summer monsoon of India. Summer monsoon of Asia. அதாவது வந்து வைக்கால் பகுதியில் இருக்க அதிக வெப்பநிலை காரணமாக குறைந்த அழுத்தம் நிலவுது. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தோன்னா அலூசியன் ஐலாண்ட்ஸில் கம்மியான வெப்பநிலையில் அதிக அழுத்தம் வந்து காணப்படுது. இதனால் வந்து பசிபிக் பகுதியிலிருந்து ஆசியாவுக்கு வந்து காற்று வந்து வருது. இதைத்தான் நம்ம வந்து ஆசிய கோடைக்கால பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து this leads to rainfall in the east coast of Asia. ஆசியாவோட கிழக்கு பகுதியில் மழையை கொடுக்கறது. அதே வின்டர் மான்சூன் ஆஃப் ஆசியா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நேர் ரிவர்ஸில். மெயின்வேல் இன் வின்டர் த லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் இன் த லேக் பைக்கால் ரீஜியன் அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர் இன் த அலூசியன் ஐலாண்ட் region leading to flow of wind from Central Asia to Pacific Ocean is known as
விண்டர் மான்சூன் ஆஃப் ஏசியா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே சமயம் நம்ம குளிர்காலத்தில் பார்க்கும்போது பைக்கால் ஏரியில் காணப்படுற குறைந்த அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் காரணமாகவும் அலுசியன் தீவுகளில் காணப்படுற அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தம் காரணமாகவும் மத்திய ஆசியாவிலேருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு வந்து காற்று அடிக்கும். இதைத்தான் நம்ம ஆசிய குளிர்கால பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். As the wind system flows offshore, the rainfall does not occur in the continent of Asia except western coast of Japan. இதனால் இந்த பருவக்காற்றினால ஜப்பானோட மேற்கு பகுதியை தவிர வேறு எந்த பகுதிக்கும் மழை கிடைக்கிறதில்ல. இதை தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு இடத்துல அதிக வெப்பநிலை நிலவுன்னு வைங்க, இதெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், காற்று மூலக்கூறுகள் அதிக வெப்பநிலை நிலவுறப்போ இந்த மூலக்கூறுகள் அதிக வெப்பநிலை கொடுக்குறப்போ இந்த மூலக்கூறுகள்லாம் விரிவடைந்து மேலே போயிடும். இந்த மூலக்கூறுகள்லாம் மேலே போயிட்டுனா இந்த இடம் ஃபுல்லாக காலியாயிரும். ஸோ காலியான என்னாகும், இது குறைந்த அழுத்தத்தை உருவாக்கும். இதே மாதிரி குளிரான இருக்கக்கூடிய இடத்துல மூலக்கூறுகளோட டென்ஸ் அதிகமாகி அதனால் என்னாகும், உயர் அழுத்தம் அதிகரிக்கும். மூலக்கூறுகள் அதிகமாக இருந்தால் உயர் அழுத்தம் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், உயர் அழுத்தத்திலேருந்து டைரெக்டாக தாழ்வு அழுத்தத்துக்கு காற்று பாய ஆரம்பிக்கும். இதனால தான் பருவக்காற்றுகள் உருவாகுது. அப்புறம் இதில் பைக்கால் ஏரி எங்கே இருக்குன்னா ஆசியாவில் இருக்குது, மத்திய ஆசியாவில் இருக்குது. அலூசியன் தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், 5 மார்க்கு. El Nino is a phenomenon that occurs in the equatorial Pacific Ocean, characterized by a positive sea surface temperature departure from normal in the region lying within the latitude 5 degree north to 5 degree south and longitudes 120 degree west to 170 degree west. This phenomenon occurs every 2 to 7 years. El Nino என்பது புவி நடுக்கோட்டு பசிபிக் பெருங்கடலில் அட்சரேகை 5 டிகிரி தெற்கு முதல் 5 டிகிரி வடக்கு வரையிலும், தெற்கு ரேகை 120 டிகிரி மேற்கு முதல் 170 டிகிரி மேற்கு வரையிலும் நிகழக்கூடிய கடலின் வெப்பநிலை அதிகரித்தலை குறிக்கும் ஒரு நிகழ்வாகும். இந்நிகழ்வு ஒவ்வொரு 2 வருடம் முதல் 7 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். அடுத்து the global influence of El Nino. El Ninoவால் உலகத்தில் ஏற்படும் தாக்கம். El Nino effect is experienced at global level. El Ninoவின் விளைவு உலக அளவில் எதிர்கொள்ளப்படுகிறது. The change in air circulation affects the economy of different countries also. அதன் காற்றின் சுழற்சி, எல் நினோ காற்றின் சுழற்சி நிறைய நாடுகளின் வருமானத்தை பாதிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது. Global weather patterns are altered to such an extent that they affect ecosystem, agriculture, tropical cyclone, drought, forest fire, floods and flood-related health hazards. உலக வானிலை நிகழ்வு சுற்றுச்சூழல், வேளாண்மை, சூறாவளி, வறட்சி, காட்டுத்தீ, வெள்ளம் மற்றும் வெள்ளம் தொடர்பான சுகாதார சீர்கேடுகளை விளைவிக்கிறது. எல் நினோ இன்ஃப்ளூயன்சஸ் த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். எல் நினோவால் ஜெட் காற்றுகள் தாக்கத்திற்குள்ளாகிறது. டியூ டு திஸ் phenomenon, California experiences heavy rainfall, Northern Europe experiences dry winter, Southern Europe experiences mild wet winters. There are less number of cyclones in the Sea of Japan and heavy rain in East Africa. எல் நினோவின் விளைவால் கலிஃபோர்னியா அதிக மழையையும், வடக்கு ஐரோப்பா வறண்ட குளிர்காலத்தையும், தெற்கு ஐரோப்பா மித ஈரமான குளிர்காலத்தையும், ஜப்பான் பெருங்கடலில் நிறைய சூறாவளிகளும், கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதிக மழையும் பெய்கிறது. சவுத் ஈஸ்ட் ஏசியா எக்ஸ்பீரியன்சஸ் சிவியர் டிராஃப்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். வடகிழக்கு ஆசியா கடுமையான வறட்சியையும் காட்டுத்தீயையும் எதிர்கொள்கிறது. பெரு இன் சவுத் அமெரிக்கா ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டியூரிங் எல் நினோ. வட அமெரிக்காவில் உள்ள பெரு
தெற்கு அமெரிக்காவில் உள்ள பெரு எல்னினோ நிகழும் போது அதிகமான மழைப்பொழிவை பெறுகிறது. Increase of temperature in the East Pacific Ocean is correlated with normal monsoon conditions in India, while the increase of temperature in the Central Pacific has high correlation with drought conditions in India. எல்னினோவால் வெப்பநிலை உயர்வது பசிபிக் பெருங்கடலில் பருவகால மாற்றத்தையும் மத்திய பசிபிக் பகுதியில் வெப்பம் உயர்வது கடுமையான வறட்சியையும் ஏற்படுத்துகிறது. When temperature increases further to the west, it suppresses the Indian monsoon. மேற்கு பகுதிகளில் மேலும் வெப்பநிலை குறைவது இந்திய பருவகாலத்தை பாதிக்கிறது. Factors affecting horizontal distribution of ocean temperature. பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை கிடைமட்டமாக பாதிக்கும் காரணிகள். The factors affecting distribution of ocean temperature are latitude, prevailing winds, ocean currents and local weather. பெருங்கடலின் வெப்பநிலையை பாதிக்கும் காரணிகளாவன அச்சங்கள், கோள் காற்றுகள், பெருங்கடல் நீரோட்டம் மற்றும் காலநிலை. Latitude. The temperature of surface water decreases from equator towards the poles because of the slanting rays of the sun poleward. மத்திய புவியின் நடுக்கோட்டிலிருந்து துருவங்களை நோக்கி செல்ல வெப்பநிலை குறைகிறது. இது சூரியன் கதிர்கள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைகிறது. Prevailing wind. Direction of the wind affects the distribution of temperature of ocean water. காற்றின் திசை பெருங்கடல் நீரின் வெப்பநிலை சீராக பரவுதலை குறைக்கிறது. The offshore winds blowing from the land towards ocean or sea raise the temperature of ocean water. நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசும் காற்று பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. Winds flowing from snow-covered regions in winter lower the surface temperature. பனி மூடப்பட்ட பகுதிகளிலிருந்து ஊதப்படும் காற்று குளிர்காலத்தில் வெப்பநிலையை குறைக்கிறது. In trade wind belt, வியாபார காற்று அழுத்தப்பட்டையில், the offshore winds incite upwelling of cooler water from beneath and onshore winds pile up warm water to increase the temperature to a certain extent. வியாபார காற்றுகளின் போது கடற்கரை காற்று குளிர் நிலையை மேலெழும்புகிறது, குளிர் நீரை மேலெழுப்புகிறது மற்றும் அடியில் நிலக்காற்றுகள் சூடான நீரை வெப்பநிலையை குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கிறது. Ocean currents. Warm currents raise the temperature of the oceans where they flow, whereas cold currents lower down the temperature. வெப்ப நீரோட்டங்கள் பெருங்கடலின் வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. குளிர் நீரோட்டங்கள் பெருங்கடலின் வெப்பநிலையை குறைக்கின்றன. Gulf Stream increases the temperature of the eastern part of North America and the west coast of Europe. கல்ஃப் நீரோட்டம் வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதிய வெப்பநிலையை அதிகரிக்கிறது மற்றும் ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. Labrador cold current reduces the temperature near northeastern coast of America. Labrador குளிர் நீரோட்டம் வட அமெரிக்காவுக்கு அருகிலுள்ள வடகிழக்கு பகுதிகளின் வெப்பநிலையை குறைக்கிறது. Other factors. Apart from these, some minor factors like submarine ridges, local weather conditions like storms, cyclones, hurricanes, fog, cloudiness, evaporation and condensation also affect the surface temperature of ocean water.
இதை தவிர மற்ற காரணிகளாவன கடலில் மூழ்ந்துள்ள மலையிடுக்குகள், அப்பகுதிகளின் காலநிலை, புயல், சூறாவளி, பனிப்புகை, மேகமூட்டம், நீர் ஆவியாதல் மற்றும் நீர் சுருங்குதல் ஆகியவையும் கடலின் வெப்பநிலையை குறைக்கின்றன. These images show the sea surface temperature in Celsius. இந்த படம் 5.12 பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை குறிக்கிறது. இந்த படம் தான் சரியா. The figure shows the surface temperature in July and the figure in January. ரெண்டு படம் இருக்குது. 5.12 வந்து ஜூலைலையும் 5.13 வந்து ஜனவரிலையும் உள்ள வெப்பநிலை வந்து காமிக்குது. கோல்ட் டெம்பரேச்சர் சோனின் பர்பிள், குளிர் நீரோட்டங்கள் பர்பிள் ரோஸ் கலர் மாதிரி இருக்குது, பர்பிள் கலராக குறிக்கப்படுது. மாடரேட்டர் டெம்பரேச்சர் இன் அக்வாட்டிக் கிரீன், மிதமான வெப்பநிலைகள் வந்து பச்சை நிறத்துலையும், ஆம் டெம்பரேச்சர் இன் எல்லோ, வெப்பநீர் வந்து மஞ்சள் கலர்லேயும், எல்லோ டு ரெட் மஞ்சள் முதல் சிவப்பு கலர்லையும் காமிக்கப்பட்டிருக்கு. லேண்ட்மாஸ் இஸ் ஓன் பை பிளாக் கலர், நிலப்பகுதி வந்து கருப்பு நிறத்தால் காமிக்கப்பட்டிருக்கு. த டயூர்னல் ரேஞ்ச் அண்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஓசன் இஸ் மச் லெஸ் தென் தட் ஆஃப் த லேண்ட். முழுமையான நிலை மற்றும் செறிவு நிலை நிலத்தை விட குறைவாக காணப்படுகிறது. The temperature of the sea surface is highest not near equator but few degrees north of the equator. நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது. ஆனால் புவிநடுக்கோட்டு வடக்கு பகுதியில் காணப்படுகிறது. The lowest temperature recorded is -1.9 degree Celsius near the poles. துருவங்களுக்கு அருகில் -1.9 டிகிரி செல்சியஸ் அளவில் குறைந்த வெப்பநிலையாக காணப்படுகிறது. The maximum and minimum annual temperature of ocean water are recorded in August and February in the northern hemisphere and reverse in the case of the southern hemisphere. அதிகபட்ச வெப்பநிலை ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதங்களிலும் வட அரைக்கோளத்திலும் அதற்கு எதிர்மாறாக தென் அரைக்கோளத்திலும் காணப்படுகிறது.